திருவள்ளூரில் 5 கோவில்களிலும் ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக கொண்டாடிய பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த வயலூர் கிராமத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற சேமாத்தம்மன், மந்தவழியம்மன் மற்றும் விக்ன விநாயகர், பீமேஸ்வரர், சொர்ணாம்பிகை, நவகிரகம் உள்ளிட்ட 5 கோவில்களிலும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு 5 கோயில்களும் ரூபாய் 30 லட்சத்தில் புதிதாக புதுப்பிக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் கடந்த மாதம் வியாழக்கிழமை 27ஆம் தேதி தொடங்கியது. சேமாத்தம்மன் கோவில் அருகில் 33 குண்டங்கள் கொண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு மகா கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து லட்சுமி பூஜை, கோ பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணஹூதி, நைவேத்தியம், ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவான இன்று காலை 6 கால யாக பூஜை செய்யப்பட்டது. பின்னர் 9:30 மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோவில்களில் கோபுர விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு 5 கோவில்களிலும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் மீது புனித நீரால் அபிஷேகம் செய்யும் முன்பாக வானத்தில் 5 கருடன்கள் வட்டமிட்டு ஆசிர்வதித்தது. இதனை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டனர். விழாவில் வயலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவையொட்டி பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது.